வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். சிட்டாரே ஜமீன் பார் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு செம்ம கோஇன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. கோஇன்சிடென்ட்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. இந்த சிட்டாரே ஜமீன் பார் இந்த படம் எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ட்ரெய்லர் வரப்போகுது அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. இந்த ட்ரெய்லர் வரது ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் டாரே ஜமீன் பார் அந்த மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். அதுவும் தமிழ் டப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். ஏன்னா ஆன்லைனில் பார்த்தவரை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபேமிலியோட பார்க்கலாம் அந்த மூவி சூப்பராக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் தமிழில் இருக்கா, ஏன்னா டிவியில் போட்டு ஃபேமிலியாக பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் கிடைக்கல. ஆனால் வால் நட்சத்திரம் அப்படின்ற டைட்டிலில் தமிழில் சாங்ஸ்லாம் வேறு இருந்துச்சு ஆன்லைனில். பட் மூவி கிடைக்கல. ஸோ அதனால் ஹிந்திலே பார்க்கலாம் அப்படின்னு ஹிந்தியில் பார்க்க ரெடி ஆகிட்டேன். ஆனால் பார்க்கவே இல்லை, அப்படியே இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு டைம் சரியாக கிடைக்கலன்றதுனால அப்படியே பார்க்காம வச்சுட்டு இருந்தேன். பார்த்தா சிட்டாரே ஜமீன் பார் ட்ரெயிலர் வந்திருக்கு. இது என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலான்னு பார்த்தா டக்குன்னு செகண்ட் பார்ட்டோட ட்ரெய்லரே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன்னு தெரில. ஆனால் நல்லா இருந்துச்சு. என்னது இது அப்படின்ற மாதிரி. ஓகே, அதனால் ட்ரெய்லர் இருந்தது பார்த்துடலாமா, ரியாக்ட் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஆன்லைனில் வேறு செக் பண்ணிட்டு இருந்தேன், இது ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சீக்வல் தானா அப்படிமாலாம் செக் பண்ணிட்டேன். பட் இது வந்து பக்கா சீக்வல் கிடையாது. ஆனால் சேம் ஸ்டைலில் இருக்கும், சேம் ஜானரில் இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரீமேக் படம். இது ஸ்பானிஷ் மூவி ஒன்று இருக்குது, கேம்பியோனஸ் அப்படின்ற ஒரு மூவி. இங்கிலீஷில் வந்துட்டு சாம்பியன்ஸ். அந்த மூவியோட அஃபிஷியல் ரீமேக் இது. ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அது ஒரிஜினல் ஸ்டோரி தான். ஆமீர் கான் தான் டைரக்ட் பண்ணியிருப்பார், ப்ரொடியூசர் பண்ணியிருப்பார். இதில் வந்து ப்ரொடியூசர் மட்டும் தான் நினைக்கிறேன். ஸோ அதான் அப்படி இருந்துச்சு. பட் ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். வேணாம் ரியாக்ட்லாம் பண்ணானா நான் அந்த படம் பார்த்துடலாம் அப்படின்ட்டு நேற்று அந்த படமே பார்த்தேன், டாரே ஜமீன் பார். அந்த படம் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலாக இருந்துச்சுங்க. நீங்களும் அந்த கண்டிப்பாக படம் பார்க்கணும் அப்படின்னு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சின்ன பசங்க யாரும் இருந்தாங்க, வீட்டில் இருக்காங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் மாதிரி கூட கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். என்ன சொல்கிறது, ஃபன்னாக இருக்கும். ஒரு ட்ராமா படம் தான், ஃபன் ட்ராமா மூவி தான். பட் அதில் ஒரு சீரியஸ் விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டே வருவாங்க. அது ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். அந்த மாதிரியான மூவி இதுவும் அப்படி தான் இருக்க போகுதுன்னு தோணுது. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது என்னன்னு சொல்லி. அதில் ஒரு கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸ் வந்துட்டு ஒரு விஷயம் நடக்கும், ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க. அதில் வந்து ஒரு ப்ரைஸ் ஒன்று கொடுப்பாங்களே. ஸோ வந்து நான் ஒன்று யோசிச்சு வச்சுருந்தேன், அது நடக்குமா அப்படின்ற மாதிரி. ஆனால் அதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதுவுமே சூப்பராக இருந்துச்சு, ஒரு செம ஃபீல் கொடுத்துச்சு. ஏன்னா ஒரு டை மாதிரி ஆயிரும். ஓகே, நான் என்ன இதெல்லாம் ஃபுல்லாக உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, சும்மா லைட்டாக மட்டும் சொல்கிறேன். ஒரு காம்படிஷன் நடக்கும், அதில் டை ஆகிடும். ஓகே, 2 பேர் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் மாதிரி வாங்கியிருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு அந்த ப்ரைஸ் வந்துட்டு ஒரு ஆளுக்கு தான் போகுன்ற மாதிரி இருக்கும். அது என்ன சொல்கிறது, போகுன்னு சொல்ல முடியாது. அவங்களோட இதை தான் எடுத்து ஒரு இதாக காமிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 2 பேரையுமே செலிப்ரேட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. 2 பேரையும் பண்ணால் இன்னுமே சூப்பராக இருக்குமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னென்னலாம் தெளிவாக சொல்ல மாட்டேன். பட் அது படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கிளைமேக்ஸில் தான் நடந்துச்சு, நான் நினச்சது தான். அது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் மூவியாக தான் இருக்க போகுது. பட் ஃபர்ஸ்ட் மூவி பார்த்துட்டா எனக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இந்த மூவி எந்த ஜோனில் இருக்குது அப்படின்ற எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்க வந்தேன். நான் அப்படி கூட பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் டைட்டில் பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கும். அது டாரே ஜமீன் பார், இது சிட்டாரே ஜமீன் பார். டாரே ஜமீன் பார் அதுக்கு என்ன மீனிங் எனக்கு எதுவுமே தெரியாது. டேரெக்டாக நான் மூவி தான் பார்க்க போயிட்டேன். ஹிந்தி மூவி தான், கீழே சப்டைட்டில் ஓடும்ல. அதில் ஒரு சாங்கில் வந்துட்டு லிரிக்ஸாக வச்சுருப்பாங்க. டாரே ஜமீன் பார் அப்படின்றது லிரிக்ஸாக வருமா. அது சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா லிட்டில் ஸ்டார்ஸ் ஆன் எர்த் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தால ஃபஸ்ட்டு வால் நட்சத்திரம் அப்படின்னு தமிழில் டைட்டில் வச்சுருந்தாங்கன்னு. நான் வந்து சும்மா வச்சுருப்பாங்க அதோட, ஏன்னா அப்படியே வச்சுருப்பாங்க அப்படின்றத சொல்லிட முடியாதுல்ல. ஸோ அதனால் சும்மா வச்சுருப்போம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இது சப்டைட்டில் பார்த்தோன்னே தான் ஓகே அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பூமியில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுமே ஒரு நட்சத்திரங்கள் தான் அப்படின்ற மாதிரி அது மீனிங். அது ஸ்டார்டிங்குமே அப்படி தான் ஆரம்பிப்பாங்க அந்த டைட்டிலோட, எவரி சைல்டு ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தனியாக சூப்பராக இருக்கும். இது சிட்டாரே ஜமீன் பார். நம்ம ட்ரெயிலில் போயிடலாம். ஆமீர் கான் ப்ரொடக்ஷன்ஸ். ये नेशनल बास्केटबॉल फाइनल्स का आखिरी मोमेंट है। बास्केटबॉल दो टॉप मोस्ट टीम्स एक दूसरे के खिलाफ खेल रही हैं और ये बास्केट से कर्नाटका फिर से आगे। कर्नाटका अभी भी 20 सेकंड बाकी है। नोर टीम ने स्टेडियम कर लिया। और बास्केट, कमाल का शॉट। ये बास्केट बहुत जरूरी है, अगर तूने डाला तो हम जीत जाएंगे। कम ऑन। हॉट वार्मिंग फैमिली एंटरटेनर। ये क्या है? सुपरस्टार ऑन एर्थ। ओके ओके, सितार है ना सुपरस्टार। क्या बात हो गई, चक्कर वक्कर चल रहा है क्या तेरा? लेकिन आदमी सुअर हो। असिस्टेंट कोच ने अपने सीनियर पर हल्ला बोल दिया। इறுதி சுற்றுல வர கோச் மாதிரி இருக்காரு இந்த படத்துல. ये कोई जगह पाक करने की? अदालत इनके टैलेंट का सही उपयोग करना चाहती है।
इन्हें 3 महीनों के लिए इंटेलेक्चुअली डिसेबल्ड लोगों की एक बास्केटबॉल टीम को प्रशिक्षित करने का निर्देश दिया जाता है। मैडम 3 महीने तक पागलों को सिखाऊंगा मैं। और 500 रुपए जुर्माना। 500 का पागल बोलने का? 1000 रुपए। अरे पागल तो सभी बोलते हैं मैडम। 5000। ये क्या बात हुई? पागल को पागल मत बोलो, टिंगू को टिंगू मत बोलो। क्या मतलब? यह कोच कदा है। எங்க स्पेशल लोगों की एक नेशनल चैंपियनशिप होने वाली है। अब आप कोच लग गए हैं तो हमने अप्लाई कर दिया। हम लोग शुरू करेंगे बॉल पासिंग से। सॉरी 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 सॉरी। ஜெனிலியா प्लेयर्स की कोचिंग चापी चापी चाहिए। ஜெனிலியா ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறாங்க। मैच में तुम लोग सब नीला पहनोगे। मेरी गर्लफ्रेंड को लाल पसंद है। लाल कैसे पहनोगे? लाल दूसरी टीम पहन रही है। तो मैं दूसरी टीम से खेलूंगा। तुम लड़की हो? ये कौन बेवकूफ है? मैं टीम कैसे बनाऊं? टीम तो नॉर्मल लोग की बनती है ना। सब अपने अपने नॉर्मल पे टिके बैठे हैं कोच साहब। सबका अपना अपना नॉर्मल होता है। आपका नॉर्मल आपका, उनका नॉर्मल उनका। யா கரெக்ட்டுங்க। कभी ना कभी सबको रिस्पॉन्सिबिलिटी उठानी पड़ती है। मैं तेरे लिए लड़ी, उनके लिए तू लड़ेगा। लव लाफ्टर वारा हैप्पीनेस। सामने वाली टीम बहुत ही बेकार लग रही है क्योंकि बैंड बजाते हैं। नहीं, क्यों? हम जीतने के लिए आए हैं, बेइज्जती करने के लिए नहीं। कम ऑन बॉय। समझ सुपरस्टार्स ऑन अर्थ। साइलेंस साइलेंस। सतबीर डिस्टर्ब हो रहा है। सतबीर, अर्जुन को सिर्फ चिड़िया की आंख दिखती है, समझा तू? एक तू है और एक चिड़िया की आंख। ये एक बास्केट से हम गेम जीत सकते हैं। तू टेंशन मत ले, एकदम फोकस कर। सर, पहले आप चुप रहिए। ஜூன் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு இவர் தான் ஆமீர் கான் தான் டைரக்ட் பண்ணியிருப்பார். இது பிரசன்னா. அதான் கம்ப்ளீட்டாக அது டிஃப்ரெண்ட் மூவி தான், டிஃப்ரெண்ட் பர்சன் தான். அந்த அந்த ஒரு ஐடியா, அந்த சிமிலர் கான்செப்ட் வேணால் சிமிலராக இருக்குன்னு சொல்லலாம். பட் இது வந்துட்டு என்ன சொல்கிறது, இவங்க வந்துட்டு ஒரு நிறையா மென்டல் இல்னஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்குங்களே. ஸோ அது வந்து டிஸ்லெக்ஸியா அப்படின்ற ஒரு டேர்ம் தான் அந்த ஒரு பையனுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துருப்பார். அதில் வந்து ஒரு குட் டீச்சர், ஓகேவா. இதில் ஒரு பேட் கோச்சாக இருக்கார். ரொம்ப அவரோட பிஹேவியரே ரொம்ப பேடாக தான் இருக்குது ஸ்டார்டிங்லேருந்தே. இதெல்லாம் இறுதி சுற்று சொன்னால அது பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான். அப்புறம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அது பார்த்தீங்களா, டக்குன்னு வந்து பைத்தியன்றாரு, மேடுன்றாரு பார்த்தீங்களா. அப்போல்லாம் டக்குன்னு யோசிப்போம் நம்ம. இப்போ அப்படி சொல்கிறதுக்குனால இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் புத்தி உள்ள யாருமே வந்துட்டு பைத்தியம் அப்படின்றத இன்னொருத்தவங்களை சொல்கிறது வந்து யோசிப்பாங்க. ஸோ அதான் இப்போ இவர் வந்துட்டு ஒரு கெட்ட பையன், கெட்ட ஆள், ஓகேவா. அதனால தான் டக்குன்னு வந்துட்டு மேடுன்றாரு, பைத்தியன்றாரு. இவருக்குலாம் நான் இது பண்ணணுமா, பேண்ட்டை கழட்டிடணும் அப்படின்றாருல டக்குன்னு. ஆனால் அவங்க வந்துட்டு பார்த்தீங்களா எவ்வளோ நம்ம வந்து யாரையும் அசிங்கப்படுத்த வரல, நம்ம ஜெயிக்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. அதான் எல்லாருக்கும் அவங்கவுங்க ஒரு டைலாக் சொன்னார்ல வந்துட்டு, உங்கள் வழியில் நீங்கள் நார்மல், அவங்க வழியில் அவங்க நார்மல், எல்லாருமே நார்மல் தான் அப்படின்றதான். பா செம்மையாக இருக்குங்க. அது லிட்டில் ஸ்டார்ஸ் ஆன் எர்த், இது சூப்பர் ஸ்டார்ஸ் ஆன் எர்த்தா, வேறு லெவலு. கண்டிப்பாக அந்த படம் நான் பார்ப்பேன். ரொம்ப பிடிச்ச மாதிரி அந்த ட்ரெய்லர் பார்த்துட்றேன். சரி, ஜெனிலியா வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் படிக்கலை நான். ये नेशनल बास्केटबॉल फाइनल्स का ஆக்சுவலா இந்த கமெண்ட்ரி பாத்தீங்கன்னா டங்கல் மூவி அந்த வைப் கொடுக்குதுங்க. खिलाफ खेल रही हैं और ये बास्केट से कर्नाटका फिर से आगे। शाबाश शाबाश। अभी भी 20 सेकंड बाकी है, हम अभी जीत सकते हैं। एक और बास्केट, कमाल का शॉट। ये बास्केट बहुत जरूरी है। இவங்க நார்மல் பீப்புளா? அந்த இவங்க நார்மல் பீப்புள் தான் நினைக்கிறேன். ये क्या है? ஆக்சுவலா இவங்க வந்துட்டு இந்த தெய்வ திருமகன் அந்த படத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்கல்ல, விக்ரம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு ஒரு இல்னஸ் இருக்கும்ல, மென்டல் இல்னஸ், அந்த இது நினைக்கிறேன் உங்களுக்கு இருக்கிறதெல்லாம். लेकिन आदमी सुअर हो। असिस्टेंट कोच ने अपने सीनियर पर हल्ला बोल दिया।
ये कोई जगह है पार्क करने की? என்ன இடங்க அது நல்லா अदालत இருந்துச்சு அந்த इनके டவர் टैलेंट का பார்க்க सही उपयोग करना चाहती है। इन्हें 3 महीनों के लिए इंटेलेक्चुअली डिसेबल्ड लोगों की एक बास्केटबॉल टीम को प्रशिक्षित Intellectually करने का निर्देश दिया challenged. जाता है मैडम 3 महीने तक पागलों को सिखाऊंगा मैं। और 500 रुपए जुर्माना, 500 पागल बोलने का? 1000 रुपए। अरे पागल तो सभी बोलते हैं मैडम। பாகல் ये மேடுனா क्या बात है? பாகல் पागल को पागल मत बोलो। टिंगू को टिंगू मत बोलो। இப்போ ஊனமுற்றோன்னு சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளி சொல்லணும் அப்படின்ற ஒரு இது வந்துச்சுல, ஸோ அதனால இன்டலெக்சுவலி சேலஞ்சு அவங்களாம் कहता है பைத்தியம் சொல்லிடுவாங்க. स्पेशल लोगों की एक नेशनल चैंपियनशिप होने वाली है। अब आप कोच लग गए हैं तो हमने अप्लाई कर दिया। हम लोग शुरू करेंगे बॉल पासिंग से। सॉरी 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 सॉरी। कैसी चल रही है प्लेयर्स की कोचिंग? चप्पी चप्पी चाहिए। அறுவறுப்பா பார்க்காரு போல कल के मैच ஸ்டார்டிங்ல. में तुम लोग सब नीला सर, पहनोगे। मेरी गर्लफ्रेंड को लाल पसंद है लाल कैसे पहनोगे? लाल दूसरी टीम पहन रही है। तो मैं दूसरी टीम से खेलूंगा। இந்த கேரக்டர் நல்லா பேசப்படும் நினைக்கிறேன். ये कौन बेवकूफ है? ஏன்னா அவங்க ஒருத்தவங்க மட்டும் தான் பொண்ணா இருக்காங்க இந்த டீம்ல टीम கரெக்டா. कैसे बनाओ? टीम तो नॉर्मल लोग की बनती है ना। सब अपने अपने नॉर्मल पे टिके இந்த बैठे இந்த हैं, டைலாக் कोच தான். साहब। सबका अपना अपना नॉर्मल होता है। आपका எல்லாருமே normal நார்மல் தான். उनका नॉर्मल उनका। गुलशन, कभी ना कभी सबको रिस्पॉन्सिबिलिटी उठानी पड़ती है। मैं तेरे लिए लड़ी, उनके लिए तू लड़ेगा। பார்த்தோன்னா ரெட்ரோ தான் ஞாபகம் வந்துச்சு. ரெட்ரோ மூவில அவ்வளோ லவ் லாஃபர் வார்னு வரும். बहुत ही बेकार लग रही है क्योंकि बैंड बजाते हैं। नहीं, क्यों? हम जीतने के लिए आए हैं, बेइज्जती करने के लिए नहीं। பார்த்தீங்களா? कम ऑन बॉयज। லஹான் டங்கல் தாரே ஜமீன் பார். லஹான் நான் பார்க்கல, அதுமே பார்க்கலாம். बास्केटबॉल डीएनए आवाज है। सतबीर डिस्टर्ब हो रहा है। सतबीर, अर्जुन को सिर्फ चिड़िया की आंख दिखती है, समझा तू? एक तू है और एक चिड़िया की आंख। ये एक बास्केट से हम गेम जीत सकते हैं। तू टेंशन मत ले, एकदम फोकस कर। सर, पहले आप चुप रहिए। கத்திட்டே இருந்தா கண்டிப்பா ஃபன்னா இருக்கும். கண்டிப்பா அதுல எந்த டவுட்டும் இல்லை. பா கண்டிப்பா டாரே ஜமீன் பார் பார்க்கலன்னா மறக்காம போய் பாருங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்துட்டு வந்து இங்கே கமெண்ட் பண்ணுங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக என்ன பேசுறது என்னன்னே தெரிலங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்க. என்ன ஒரு டவுட்னா இவங்களை எப்படி ஆக்ட் பண்ண வச்சாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன பையன் தான். ஸோ அவனுக்கு மட்டும்தான் அந்த மென்டல் இல்னஸ் இருக்கும், டிஸ்லெக்ஸியா அப்படின்னு சொல்லி. ஸோ அவன் ஆக்டிங் மட்டும்தான் அந்த சின்ன பையன் பண்ணுவான், மற்றபடி அவனை பார்க்க நார்மலாக தான் இருப்பான். ஆனால் இவங்க வந்துட்டு ஒரிஜினல் இன்டலெக்சுவல் சேலஞ்சர் பீப்புள் மாதிரி தான் இருக்காங்க. பார்க்கும்போதே அப்படி தான் தெரியுறாங்க. இந்த தெய்வ திருமகன் அவங்களுமே நார்மல் பீப்புள் தான், பட் அவங்க ஆக்டிங்கில் மட்டும்தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு பார்க்கவே அவங்களோட தோற்றமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஒரு சில பேருக்கு, ஒரு சில பேர் பார்க்க நார்மலாக இருக்கலாம், பட் அவங்க வந்துட்டு இந்த மென்டல் இல்னஸ்க்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்துட்டு அந்த தோற்றமே அவங்களோட முகமாக இருக்கட்டும், கை, அவங்களாம் ரொம்ப வித்தியாசமாக ஆகிடும். ஸோ அவங்க அப்படி தான் இருக்காங்க இவங்க எல்லாருமே பார்க்க. முகத்தில் தோற்றமே வித்தியாசமாக ஆகிடுது. ஸோ அந்த மென்டல் இல்னஸ் அந்த பாதிப்பு இருக்கிறதுனால அதான் இவங்க பார்க்கும்போதே ஒரிஜினல் இன்டலெக்சுவல் சேலஞ்சர் பீப்புள் மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இவங்களை எப்படி ஆக்ட் பண்ண வச்சாங்கன்றது தான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறத வந்து புரிகிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கெப்பாசிட்டி இருக்கனால ஆக்ட் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கு தெரில, அது மேபி உங்களுக்கு இந்த படத்தை பற்றி எதுவும் ஐடியா இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் சொல்லி தான் டாரே ஜமீன் பார் அப்படின்ற ஒரு படம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த படம் பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சு சொல்லி அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஒரு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸிட்டிங் ஆன் ஃப்ரம் வரன்.